வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, சிம்மராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி 26/7/2026 ஆரம்பிக்குது. இந்த வக்ரகதி காலம் நம்மளுக்கு அஷ்டமத்து சனி, அதிலும் இருந்து டிசம்பர் மாதம் நம்மளுக்கு 10ஆம் தேதி 10/12/2026 முதல் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலம். சனி பகவானுடைய தன்மை வக்ர நிவர்த்தி அடையும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டமத்து சனியின் காலத்தை ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணி தயவு செய்து புரிஞ்சுங்க. இதில் கொஞ்சம் அதிகப்படியான அழுத்தத்தையும் கொடுக்கும், நம்மளுக்கு தேவையில்லாத வீண் அலைச்சல்களுக்கு கொடுக்கும். இதுவும் நன்மை தருகின்ற விஷயமாகவும் மாறும். இந்த நேரத்தில் அதிகமான உழைப்பினை தருகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இடுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உடல் அமைப்பில் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். தயவு செய்து இதை புரிஞ்சுக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் முதல்ல அக்கறை எடுத்துங்க. மெயினாக எதை பார்க்குறதுனா, தாயார் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த கணவன் மனைவி கருத்து வேறுபாடுலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, எப்போவுமே கொஞ்சம் முரண்பாடான கருத்துக்கள் இருந்து கொண்டே இருக்கும். இப்போ அஷ்டமத்து சனியின் தாக்கம் வெளிவாக குறைஞ்சா மாதிரி ஒரு சூழ்நிலையும் காணப்படும். இந்த வக்ரகதி காலத்தில் ஓரளவுக்கு மாற்றத்தை தருகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும். இது வரைக்கும் நிறைய நற்பலங்கள் எனக்கு கிடைக்கல, நல்ல விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தேடி வரலன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இனிமேல் நற்பலங்கள் தேடி வருகின்ற அமைப்பாக மாறப்போகுது. நம்ம ராசிக்கு 5ஆம் இடத்தின் பார்வையும் பதிது, அவருடைய 10ஆம் பார்வையாக குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கெல்லாம் இந்த நேரத்தில் வேகமாக கொடுக்கின்ற காம அமைப்பு கொடுக்கும். 2ஆம் இடத்தையும் அவருடைய பார்வை 7ஆம் பார்வையாக பார்க்குறார். பொறுமையின் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய காலம். இந்த வக்ரகதி காலத்தில் தான் அவங்களுக்கான விளைவுகள் கிடைக்கும். வருமானம் இல்லைன்னா வருமானத்தை கொடுப்பார். அதிகமான உழைப்பினை தருகின்ற அமைப்பாகவும் இந்த காலம் இருக்கும். ஐயா வேகம் எடுக்கும், ஐயா உழைப்பு அதிகமாக இருக்கும், தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இதை நினைச்சாவே உங்களுக்கான வாழ்வில் இருந்து வந்த பிரச்சனை, வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் மாற்றுகின்ற அமைப்பாக இருக்கும். சில பேர் வெளியூர் போகாதவங்களுக்கெல்லாம் வெளியூர் போகிறதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக வேலையெல்லாம் விட்டுடுவாங்க. ஏற்கனவே செய்திருந்த வேலையெல்லாம் விட்டுட்டு திருப்பி புதிய வேலை ஆரம்பிக்கிறதுக்கான காலம் எல்லாம் உருவாகும். இந்த அஷ்டமத்து சனியில் நிறைய பேர் இந்த வக்ரகதி காலத்தில் தான் தேவையில்லாமல் செய்கிறது, தேவையில்லாத மாட்டிக்கிறது, ஹோட்டல் திறக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் மாற்றிக்கணும் முடிப்பாங்க. இந்த சொந்த தொழிலெலாம் தூக்கி போட்டுருங்க. கொஞ்சம் நாளைக்கு அஷ்டமத்து சனி முடிகிற வரைக்கும் சொந்த தொழிலெலாம் தூக்கி போட்டு யாருக்காவது நாம் ஒரு ஆளுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி, எங்கேயோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நாளைக்கு இந்த நிலுவையிலிருந்து நீங்கள் மாற்றுற வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு எடுத்துங்க. ஏன்னா திரும்ப அதில் செஞ்சு நாம் லாஸ் ஆகிட்டு திருப்பி முன்னுக்கு கொண்டு வர முடியாமல் போகிறதுக்கான காலமெல்லாம், ஏன்னா அதெல்லாம் அனுபவித்தவங்க தான் தெரியும். நாங்கள் பட்டுட்டு வந்துட்டால் தான் சொல்கிறோம். அதனால் பொறுமையோடு இருங்க. அந்த காலம் உகந்த காலமாக இல்லை. பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடித்தால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய முன்னேற்ற பாதை அனைத்துமே எடுத்து செல்லும். இந்த நேரத்தில் தோல்விக்கான அமைப்பு எதுவும் கிடையாது. வேலைக்கான அமைப்பு முழு அமைப்பாக இருக்கும். மொத்தம் 8 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருந்தால் இந்த முறை நம்ம 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். அதுக்கேற்றால் போல் ஊதியமும் கிடைக்கும். பயப்படுத்த எவ்வளோ நீங்கள் உழைக்கிறீங்களோ அதுக்கான அமைப்போட ஊதியம் என்பது கண்டிப்பாக உண்டு. இந்த அஷ்டமத்து சனியின் தாக்கம் வெகுவாக குறைஞ்சிருப்பதையும் நாம் வேலைக்கான அமைப்பில் உயர்ந்து காணப்படுவதையும் சிம்மராசிக்காரங்க கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஒரு வேலை எடுக்கிறோம், அதில் எடுத்து முயற்சி பண்ணிகிட்ருக்குன்னா அதில் எல்லா விதமான ப்ரமோஷன் சார்ந்த விஷயம் மட்டும் கிடைக்காதையா, ஆனால் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். கடனுக்கான அமைப்பு உண்டு. தயவு செய்து கடன் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். யார்கிட்ட வாங்குறோன்னு முதல் கொண்டு அதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். ஐயா இந்த நேரத்தில் அதிகப்படுத்தும், அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பெண்கள் விஷயத்திலையும் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க. அதிகப்படியாக எந்த விஷயத்தையும் தன்னை பற்றியும் தன்னை சார்ந்து இருக்கிறவங்களை பற்றி நினைக்காமல் தயவு செய்து எந்த வேலையும் செஞ்சிடாது. தன்னை பற்றியும் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய மனைவி, குழந்தை, குடும்பம் என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் தாண்டி தேவையில்லாத விஷயத்தில் இந்த நேரத்தில் ஆப்ரேட்டிங் பண்ணும். அதுக்கான ஆசைகளை கொடுக்கும். அதிலேருந்து நாம் மீட்டெடுக்கணும். இந்த சொல்கிறதே வருமுன் காப்போம் என்று சொல்லக்கூடிய அமைப்பா. நீங்கள் இந்த ஜோசிகாரன் கூட சொன்னாருமா வீடியோவில், நான் தான் கேட்காத விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. இந்த விஷயத்துக்கு பகவான் நம்மளுக்கு சனி பகவான் எதில் கொடுப்பார்னா, தன் தாய்க்கும் தன் கூட பிறந்தவங்களுக்கும் மனைவிக்கு இது மாதிரி விஷயத்தில் தேவையில்லாத விஷயத்தை அவங்களுக்கோ துன்பத்தை கொடுத்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு துன்பம் என்பது தானாக வந்து சேரும். எதை ஒன்றா மன்னிப்பார் சனி பகவான். நீ கொள்ளச்சா கூட பரவாயில்ல, யோசனை பண்ணாலும் அடுத்தவர் துன்பத்தையும் ஏழ்மையில் இருக்கிறவனை நம்ம மிதிக்கிறது, அடுத்தவர்கிட்ட வட்டிக்கு அதிகமாக வாங்கிறது, அவங்க குடும்பத்தை அழிக்கிறது, அதுக்கு பதில் பத்திரத்தை வாங்கி அவங்க நிலத்தை வாங்கி எடுத்து, இது மாதிரி விஷயத்தை எடுத்துக்கொண்டால்
தன் கண் முன்னே எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுருவார். முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த காலம் நல்லா இருக்குதுன்னு கொடுத்துருவார். அதுக்கப்புறம் நல்லா இல்லாத காலத்தில் நம்மளுக்கும் உண்டு பாதகம் தருகின்ற காலம். அந்த நேரத்தில் அவருடைய ஆட்டத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஐயா நல்லாகிற பொசிஷனில் இருக்கும் போது சனி பகவான் அள்ளி கொடுத்துருவார். ஐயா இங்கே நேரத்தில் நேர்மை இல்லாமல் இருந்துட்டால் அந்த நேரத்தில் அவர் ஆப்ரேட் பண்ணுறதை யாராலும் மீட்டெடுக்க முடியாது. சுத்தமாக தொடச்சி எடுத்துருவார். இதை ஒன்றுத்துலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மக்கிட்ட எவ்வளோ வந்ததோ அதெல்லாம் யார் கொடுத்தாங்களாம் பார்க்க மாட்டார், அள்ளி எடுத்துன்னு போயிடுவார். இந்த ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டாலே சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் நிறைய தெளிவான பாதை ஏற்படுத்துவாங்க. வாழ்கின்ற காலம், வாழ்க்கை தருகின்ற காலம், வாழ்க்கையோடு இருக்கக்கூடிய காலம் எல்லாத்தையும் முன்னெடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த காலம் இருக்கும். பொறுமையை மட்டும் கடைபிடிங்க. எங்கு சென்றாலும் நன்மதிப்பு தருகின்ற வார்த்தைகள், யாருக்காவது உதவி செய்யறது, இல்லாதவருக்கு உதவி செய்த மாதிரி விஷயங்களை ஏன்னா இந்த நேரத்தில் கொடுப்பாரு, பயன்படுத்துங்க. அதன் மூலயமாக இந்த வக்ரகதி காலத்தில் ஓரளவுக்கு நற்பலங்கள் தருகின்ற அமைப்பாக இருக்கும். உடம்பு சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் இடுப்பு அழிவு, கைகால் வலி இதை மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொண்டாலே போதுமானது. முகம் சார்ந்த விஷயம் நம்ம எல்லாமே பேசுகின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம் ஐயா. எதை செய்கின்றானோ, எவன் ஒருவன் எதை அடக்குகின்றானோ இல்லையோ, இந்த நாவினை அடக்கிய தாரம். அதை மட்டும் அடக்கிட்டிங்கன்னா போதும். சொற்குற்றத்தில் அகப்புற்று என் துன்புறுவான் என்று சொல்கிற மாதிரி நாம் எதை பேசுகிறோமோ இல்லையோ, சிம்மராசிக்காரங்க பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. அடுத்தவரை பேசுகிறது, தனக்காக பேசுகிறது, இதை மாதிரி விஷயத்தை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நன்மையை தரும். கூடிய விரைவில் இதுவரைக்கும் திருமணத்துக்கான அமைப்பு இல்லாதவருக்கு வேகமாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய காலம், இனிதே நிறைவேறக்கூடிய காலமாக இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாம் இன்பத்தை தருகின்ற காலங்களாக மாறப்போது. நிறைய நல்ல விஷயங்கள் சிம்மராசிக்காரங்க வாழ்வில் நடைபெறும். திருமண உறவாகட்டும், குழந்தையாகட்டும், இது மாதிரி விஷயங்கள்லாம் அதில் டஃப்பே கிடையாது. நீங்கள் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் கொடுத்துரும். தேவையில்லாத விஷயத்தில் கடன் சார்ந்த விஷயத்தை கணக்கெடுங்க. முக்கியமாக எதில் நாம் கொடுத்துட்டோம், எதுக்கெல்லாம் கையெழுத்து போட்டிருக்கோம், எந்த விஷயத்துக்கு நாம் கையெழுத்து போட்டிருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம் முன்னெடுக்கணும். இதெல்லாம் எடுத்துக்கினாலே போதும். ஏன்னா இந்த வக்கரகதி காலத்தில் எதை நாம் விட்டுட்டோமோ அதெல்லாம் முன்னுக்கு வந்து நிற்கும். எந்தெந்த விஷயத்தை நாம் கண்டு கொள்ளாமல் போனோமோ அதெல்லாம் நம்மளை எதிர்க்கின்ற காலமாக இருக்கும். அதை மட்டும் பயன்படுத்தினாலே போதும். இந்த சனி பகவானுடைய தன்மையை மாற்றுகின்ற காலமாக குரு பகவானுடைய ஒளி அந்த 9ஆம் பார்வையால் அவரை பார்த்துருக்காரு. அதனால் ஓரளவுக்கு அஷ்டமத்து சனியின் தாக்கம் என்பது காணப்படாமல் காணப்படும். ஓரளவுக்கு இருக்கும். உங்களுக்கு ஓரளவுக்கு மனசில் இருந்து வந்த பாரம், வேகம் எடுக்கக்கூடிய சண்டை சச்சரவு, குணம் மனைவி உறவில் இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் மாறிடும். கவலை கொள்ள தேவையில்லை. உங்கள் வாழ்க்கையில் நிறைய செல்வங்கள் வர்றதுக்கான அமைப்புகளும் தேடி வரும். நிறைய பேர் வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்களுக்காக காத்திருந்தால் கண்டிப்பாக உண்டு. தயவு செய்து தாயாரும் சரி, உடன் பிறந்தவரையும் எந்த காரணத்தை கூட இந்த நேரத்தில் ஒதுக்காதீங்க. அவன் மூலியமாக ஆதாயத்தை பெறுகின்ற அமைப்பெல்லாம் உண்டு. பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் முன்னேற்றம் காணப்படலாம், கண்டிப்பாக இப்பொழுது கிடைக்கும். கவலை கொள்ள தேவையில்லை. 100 பாக்கியம், அதாவது எப்படி சொல்கிறேன், இது வரைக்கும் கிடைக்காத விஷயமெல்லாம் நம்மளுக்கு கொடுக்க போகிறான். அதாவது செல்வம் என்று சொல்லக்கூடிய 16 வகை செல்வங்களையும் 16 பேர் என்று சொல்லக்கூடிய செல்வத்தில் ஒரு செல்வமாக சந்தான பாக்கியத்தை இந்த சனி பகவான் நம்மளுக்கு தந்தருள்வால். கவலையே படாது. குரு பகவான் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு கர்மாவை செய்யணும், ஜீவன கர்மா செய்கிறதுக்கான பாக்கியம் அந்த 5ஆம் இடத்தை பாக்கிய பார்வையால் பார்க்குறாரு. எல்லாமே உங்களுக்கான அமைப்பு உண்டு. தேடிக்கிறோம், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். திருமணமாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் எல்லாமே இப்பொழுது கிடைக்கும். கவலையே படாதீங்க. வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் செல்வதற்கான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். எளிதில் நம்மளுக்கு இது வரைக்கும் தேவையில்லாத விஷயத்தை நாம் முன்னெடுத்தால் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனையை விட நாம் இனிமேல் சந்திக்கின்ற பிரச்சனையெல்லாம் சாதகத்தை தரும். போதனைக்கு போகாதீங்க. தயவு செய்து எந்த ஒரு சமாச்சாரத்துக்கும் போயிட்டு மாட்டிக்காதீங்க. இனிமேல் உங்களை வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயத்தெல்லாம் கொடுக்க போகிறோம். அதன் மூலியமாக நீங்கள் எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ண தான் போகிறீங்க. எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த சிறுநீரக கோளாறு இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் லைட்டாக பாதிப்பு தரும். தண்ணீர் குடிக்கிறது, அடிக்கடி நாம் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தடுத்து கொள்ளுங்கள். நன்மை அனைத்தும் நடைபெறும். நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.